நிறைய பேர் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் மட்டும் தான் நம்ம வந்து அதிகமான பேக்கேஜ் வாங்க முடியும். லைக் வந்து 12 lakh 13 lakh per annum இல்லை வந்து ஒரு 40 lakh per annum வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஐடியில் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். பட் இது இல்லாமல் சில நான் ஐடி ஜாப்ஸ்லேயே நம்ம வந்துட்டு 40 lakh per annum வரைக்கும் வாங்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 42 lakhs per annum வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆம்பிஷன் பாக்ஸில். ஓகே, இப்போ பேங்கிங் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு பேங்க் பேஸ் பண்ண கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நம்ம வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு நான் ஜாப் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு bcom முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எந்த ஒரு கண்ட்ரீஸில் அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜெர்மனி, கனடா, யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதர் கண்ட்ரீஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இது உண்மையானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கனடாவோட அஃபிஷியல் டேட்டாவை எடுத்து அதில் எவ்வளோ ஜாப்ஸ் வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்துட்டு இந்த ஒரு ஃபினான்ஸ் பேஸ் பண்ண ஜாப்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 3 months மட்டுமே 70 கம்பெனிஸ் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ஃபாரினர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு. அதுவும் ஹை வேஜில் அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதர் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஹை வேஜ் ஜாப் நீங்கள் போகணும்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் ரோல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலில் என்னென்ன ஒர்க் இருக்கும், ஸோ இதுக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், என்ன சர்டிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மணி மேக்கிங்கில் இருக்குது, இல்லை மணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் வந்துட்டு இப்போ நம்ம டீம்லேயே ஒரு பர்சன் இருப்பாங்க, நம்ம கேங்லேயே ஒரு பர்சன் இருப்பார். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த இடத்துல வாங்காமல் இந்த ஒரு இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லை வந்துட்டு இந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேங்லேயே ஒரு பர்சன் நம்ம வந்து டீச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்மாக சூட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து டெக்னிக்கல் சைட் போகணும், எனக்கு வந்து மணி முக்கியம் இல்லை, நான் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ண என்னுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்லை எனக்கு வந்து ஆவரேஜ் சேலரி வந்தால் போதும், நான் வந்து காம்படிட்டிவாக லேர்ன் பண்ணணும், இல்லை நான் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தான் ஒர்க், எனக்கு மணிலாம் மேட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் சூட் ஆகாது. இங்கே வீடியோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு ஜாப்பில் போக போகிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஜாப் ரோல், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதெல்லாம் விட உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மணி பேஸ் பண்ண விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா திஸ் ஜாப் ரோல் definitely suits you. So without wasting time, let's get into the video. This is Abin. Welcome to my channel. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேபி மோர்கன் இல்லை வந்து மோர்கன் ஸ்டான்லி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரி தான். இவங்களுடைய ஒர்க் ரோல் வந்து நம்ம 5 விஷயமாக ஸ்பிளிட் பண்ணால் இதோட நிறைய ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 5 ரோல்ஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மெர்ஜிங் அண்ட் அக்விசிஷன். ஸோ விச் இஸ் லைக் இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுது. லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம 2 பேரும் ஒன்றா எல்லாம் நம்ம 2 கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ணி புதுசாக நம்ம கம்பெனி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேக் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது, இந்த சிவில் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து இந்த லாயர்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி அவங்க மெர்ஜ் பண்ணுறது எவ்வளோ வந்து வேல்யூ இருக்கும், எவ்வளோ ஷேர்ஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அந்த மெர்ஜிங் ஒர்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன். இப்போ வந்து பெரிய கம்பெனி லைக் வந்து இப்போ ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் கம்பெனி வந்து அவங்க அப்படியே வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அக்வயர் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்து எடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும், அகைன் அந்த லீகல் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பேக் எண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் 2 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஜாப், அண்ட் தென் வந்து பேக் அண்ட் ஜாப். நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர், யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் ரோல்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக கிளைண்ட்டை ரீச் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளைண்ட்டை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேக் அண்ட் ஜாப் ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கம்பெனி வந்துட்டு ஐபிஓ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல பேக் அண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மெஜாரிட்டியாக. அண்ட் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்விட்டி அண்ட் டெப்ட் மார்க்கெட் கேபிட்டல். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இக்விட்டி பேஸ் பண்ண ஒரு கேபிட்டலை வந்து அவங்க ரைஸ் பண்ணணும், இல்லை வந்து டெப்ட் பேஸ் பண்ண கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணணும். இக்விட்டினா ஒன்றும் இல்லை, இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வந்து ஐபிஓவில் கொண்டு வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு தேவையான மணியை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இக்விட்டி இல்லாமல் பேங்க்ஸில் போய் டைரெக்டாக வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் வந்துட்டு இவங்களுடைய மேஜர் ரோலாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ ஒரு கம்பெனியை எடுக்கும்போது அந்த கம்பெனியில் அவங்க ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இல்லை வந்து இருக்கிற ப்ராசஸை இன்னும் நம்ம ப்ராப்பராக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்க பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒர்க்லாம் பண்ணுறதுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் ஆஃப் த ஜாப் ரோல் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஜாப் ரோல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஜாப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கான ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்க ஃபினான்ஷியல் ஷீட் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய வேல்யூவேஷனை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான வேல்யூவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் டே டு டே பேசிஸ்லேயே லேர்ன் பண்ணலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு கம்பெனி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பேக் எண்டில் அவங்களுடைய ஈக்விட்டி வேல்யூ இவ்வளோ இருக்குது, இது எந்த ஒரு ஷேர் ப்ரைஸில் வாங்க நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நாலேஜ் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேஜர் ஆஃப் த ஒர்க் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது அடிஷனலாக வந்து சில ஸ்கில்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் ஜாப் வந்து நீங்கள்
ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து ஈஸியாக இருக்கும். அதிகமாக ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலுமே உங்கள் ஜாப் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் வீடியோ ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். நான் எப்போ வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஹை பேக்கேஜ் ஜாப் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல போய் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஜாப் ரோல் எடுப்பாங்க. எடுத்துட்டாலுமே உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணும்போது ஏன்டா அந்த ஜாப் விட்டு அந்த ஜாபுக்கு வந்து அப்படிங்கிற திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு பர்சன் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பேஸ் பண்ண ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பற்றின ஒரு கம்பெனியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து சூட் ஆகும். இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு மணிக்காக மட்டுமே இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து ரொம்ப ஒரு ஹெட்டேக்காக இருக்கும். யார் யாரை வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், யார் யார் வந்து ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பேசிக்காக ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து பிகாம் டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிஷனலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கான சில கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ஜாப் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த ஒரு கோர்ஸ் தான் முடிக்கணும், லைக் வந்து AWS சர்டிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலுமே நீங்கள் 2 கோர்ஸ் வந்து முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஜாப் எடுக்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் மாடலிங் அண்ட் வேல்யூவேஷன் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CFA சார்ட்டர்ட் ஃபினான்ஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த 2 கோர்ஸ் வந்து மெயினாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 lakh 42 lakh வரைக்கும் நீங்கள் ஆம்பிஷன் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ஆம்பிஷன் பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க முடியும். அப்படிங்கிற நிறைய பேர் கொடுத்ததை வச்சு தான் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு சேலரி ஆவரேஜ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆம்பிஷன் பாக்ஸில் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே ஆம்பிஷன் பாக்ஸில் 42 lakhs வந்து மேக்ஸிமம் கொடுத்துருந்தாலுமே ஸ்டார்டிங் சேலரி வந்து 2 lakhs 3 lakh பண்ண வரைக்கும் கொடுத்துருக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக போகும்போது உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேலரி வந்து நல்லாவே ஹைக் ஆகும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஆல்ரைட், டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் EduBridge. இந்தமாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இல்லை வந்து பைத்தன், ரூபி இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இல்லை உங்கள் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளேஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப் டு 10 lakh per annum பேக்கேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஜாப் எடுத்து கொடுக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சில அடிஷனல் அட்வான்டேஜஸும் இருக்குது. லைக் வந்து உங்கள் 24,000 வந்து ஸ்காலர்ஷிப்பும் தராங்க, விச் இஸ் லைக் லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு மாடல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் வந்து நீங்கள் இனிஷியலாக போயிட்டு அந்த கோர்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் EMI உங்களுக்கு வந்து 15 months வரைக்கும் EMI கொடுக்குறாங்க, நோ காஸ்ட் EMI கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் கோர்ஸ் எடுக்கும்போது. ஸோ இந்த 15 months EMI இருக்கிறதுனால ஒரு கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் மந்த்லி பே பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாப் இன்சூரன்ஸும் அவங்க தராங்க. லைக் வந்து உங்களுக்கு இப்போ ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில ஜாப் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.2 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 365 hours வரைக்கும் அவங்க டீச் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அப் டு 8 lakh per annum வரைக்கும் ஜாப் எடுத்திருக்காங்க. 32% ஆஃப் பீப்புள் வந்து நியூவாக அவங்க கெரியரை இந்த கோர்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50% ஆஃப் பீப்புள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சேலரி வந்து ஹைக் வாங்கியிருக்கதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 cost EMI அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இவங்க நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா March 30th வந்து நெக்ஸ்ட் பேட்ச்க்கான புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா March 30th முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து 110% ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் கோர்ஸ் எடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மணி பேக் கேரண்டி தரதாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 110% ஜாப் கேரண்டியை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிளேஸ்மெண்ட்காக டெடிகேட் பர்சன் வந்து உங்களுக்கு இவங்க அலோகேட் பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து 1-to-1 மென்டர்ஷிப்பும் தருவாங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுற கோர்ஸ்லேயே எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து மென்டர்ஷிப்பும் கிடைக்கும். இதில் வந்து உங்க எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இருக்குது நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து BCom, MCom, MBA இந்த மாதிரி வந்து சில கிரிட்டீரியா அவங்க வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்களே வந்து உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் அந்த வந்து LinkedIn ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து இந்த கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் எப்போனா அதை பார்த்துக்கலாம். அண்ட் இவங்ககிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எந்தெந்த ஒரு கம்பெனியில் ஜாப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து Google, Microsoft இந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் இவங்ககிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப் எடுத்துருக்கதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, இவங்க தர கேரண்டி எல்லாமே வந்து ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஆல்ரெடி இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு என்னென்ன விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணணும், எப்படி ஜாப் ரோல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் நீங்கள் வந்து 12 hours-லேருந்து 14 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிற நிறைய இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு டைமிங் அதிகமாக எடுத்துக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒர்க் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிற டிமாண்ட் இருந்தாலுமே நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் லெவல்
லெவலில் ஒரு ஜாப் எடுக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதர் பேங்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே அதிகமான பீப்புள் வந்து தேவைப்படுவாங்க அந்த ஒர்க்கை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அந்த இடத்துல ஒரு 10 பீப்புள் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 5 பீப்புள் மட்டுமே உங்களுக்கு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்மியான ஒரு ரிசோர்ஸ் தான் அவங்கள்ட்ட தேவைப்படும். அதனால் இங்கே சேலரி அதிகமாக கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து ஜாப் கிடைக்கிது அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் சில பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஜேபி மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. லைக் வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் லைக் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு அடிஷனல் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு இடத்துல எந்த புக் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சதுக்காக லேர்ன் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அசட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பேசிக்கான ஃபினான்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அடிஷனலாக இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாபும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ தட்ஸ் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இதை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் அடிஷனலாக நீங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.